அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலையானின் திருப்பாதம் பணிந்து உண்ணாமலை அம்பிகையின் திருப்பாதம் பணிந்து உங்கள் அனைவரையும் சிவசபரீசா ஜோதிட சேனல் வழியாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த பதிவில் நிழல் கிரகங்களான ராகு பகவான் ஜனன ஜாதகத்திற்கு, அதாவது ஜனன ஜாதகத்தில் ராகு அமர்ந்த பாவகத்திலிருந்து கோச்சார ராகு, இப்போ மீனத்தில் ராகு வந்துட்டுருக்கிறார், கோச்சாரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ராகு பகவான் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் தனுசு பாவகத்தில் அமர்ந்தாலோ அல்லது மிதுன பாவகத்தில், யாருக்கெல்லாம் தனுசு அல்லது மிதுனத்தில் ராகு உங்களோட ஜாதகத்தில் அமர்ந்திருக்குதோ அவர்களுக்கான பலன்தான் இது. ஆக ஜனன ஜாதகத்தில் ராகுவிற்கு கோச்சார ராகு 4ஆம் இடத்தில் பயணம் செய்யும் பொழுது கண்டிப்பாக தாய், வீடு, வண்டி, வாகனம், சுகம், தொழில் இது சார்ந்த இடங்களிலெல்லாம் பிரச்சனைகள் உண்டு. தாய்க்கும் ஆரோக்கிய குறைபாடுகளை கண்டிப்பாக கொடுப்பார். அடுத்தது வீடு மாற்றத்தை வேலை செய்வார், இல்லைன்னா வீடு கட்டுவீங்க. அடுத்தது வண்டி வாகனங்களில் விரைய செலவுகளை வைப்பார். அடுத்தது தொழிலில் ஒரு மாற்றங்களை கொடுப்பார். அப்போ தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். சரிங்களா? அப்போ என்னாகுது, 4ஆம் பாவகம் தொட்ட விரைய பாவகங்கள், 4ஆம் பாவகத்தில் நாம் முயற்சி பண்ணணும். 4ஆம் பாவகத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதே ராகு பகவான் உணர்த்தும் இச்செயல். ஆகவே நிழல் கிரகமான ராகு பகவானும் கேது பகவானும் மீனம் கன்னியில் தற்போது கோச்சாரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களது ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் ராகு பகவான் தனுசு ராசியிலும் மிதுன ராசியிலும் அமர்ந்துள்ளார்களோ அவர்களுக்கு வீடு மாற்றம், ஆரோக்கிய குறைபாடுகள், ஏன்னா சுகம் அப்படின்னு வந்துச்சுங்களா, அதே சமயம் கல்வியிலும் ஒரு மாற்றம் உண்டு. பள்ளிக்கூடம் மாறுறது, இந்த மாதிரி கல்வியில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். தொழிலிலும் லாபத்தை கொடுப்பார். ஆக தாய், வீடு, வண்டி, வாகனம், சுகம், தொழில் இது சார்ந்த இடங்களிலெல்லாம் ராகு பகவான் பிரச்சனைகளை கொடுப்பார். அப்போ வீடு மாறலாம், வீடு வேலை செய்யலாம், வீடு வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அதில் குறைபாடுகள். சரிங்களா? கல்வியில் போயிட்டுருக்கிற ஸ்கூலை விட்டு வேறு ஸ்கூல் மாறுறது அல்லது உயர்கல்விக்காக முயற்சி பண்ணுறது, வீடு, வண்டி, வாகனங்களில் மாற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி அண்ணாமலையானுக்கும் உண்ணாமலை தாயாருக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.